லாங் வீடியோ நம்ம சேனலில் போட்டு ரொம்ப மாதம் ஆச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, லாங் வீடியோ போடுறது இல்லைன்னு. ஒரு சிஸ்டர் ரெகுலராக நம்மளோட ஷார்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க நேம் வேறு தெரில. ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான் சிஸ்டர். இது கூடவே ஒரு சில ரெசிபீஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் கூட. ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணேன், என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா, பசங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3:30 போலவே வந்து அவங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது ரெடி பண்ண வந்து ஆரம்பிச்சுருவேன். பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கொரியன் மேகி தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். கொரியன் நூடுல்ஸ். மத்தியானம் நானும் லஞ்சு சாப்பிடல, பசி இல்லைங்கிறதுனால. கொஞ்சம் நூடுல்ஸ் சாப்பிடணும்னு கிரேவிங்ஸாக இருந்ததுனால எனக்கும் சேர்த்தே வந்து நூடுல்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் லாங் வீடியோ போடாததுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நான் ஒருத்தி மட்டும்தான் வந்து வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும், குக்கிங் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், அவங்களோட கிளாஸஸ், டியூஷன் இது எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போக வர இருக்கணும், வீட்டு திங்ஸ் எல்லாமே வாங்கணும். ஸோ வெளியிலேயே போய் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு கையில் கேமரா வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் தான் வீடியோ எடுக்க முடியும். கூட ஆளுங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ லாங் வீடியோங்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனாலேயே வந்து நிறைய நேரம் எடுக்கவே மாட்டேன். இப்போ வந்து ஃப்ரேம் வைடாக வைக்கணும், லாங் ஷாட் வைக்கணும், இல்லை அது கரெக்டாக ஊற்றும்போது கிட்ட கொண்டு வந்து ஷாட் வைக்கணும் அப்படின்னாலுமே நான் வந்து 2 தடவை நடந்து வரணும். ஒரு ஷாட் வச்சுட்டு திரும்ப வந்து ட்ரைபாட் எடுத்துகிட்டு வந்து கிட்டக்க வச்சு திரும்ப எடுக்கணும். ஸோ அதுக்கே வந்து ரொம்ப சலுப்பு பட்டுக்கிட்டே வந்து நான் லாங் வீடியோ எடுக்காமல் இருந்தேன். பட் இனிமேல் போடணும்னு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஷார்ட் வீடியோங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், லாங் வீடியோ கஷ்டமாக இருக்கும்னு தான் இவ்வளோ மந்த்ஸாக போடாமல் இருந்தேன். பட் இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எப்படின்னு சொல்ல முடியாது, பட் முடிஞ்ச வரைக்கும் லாங் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி கொரியன் நூடுல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு வந்து சாப் பண்ண கார்லிக் சேர்த்துக்கோங்க. அது கூட ஷெஸ்வான் சாஸ், கொஞ்சமாக வந்து சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், கொத்தமல்லி தழை, சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக உப்பு, பெப்பர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பாயில் பண்ண நூடுல்ஸ், ஃபைனாக சாப் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உடையாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து ப்ளெயின் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் 3 பேத்துக்குமே இது வந்து ரொம்ப ஃபேவரெட். நல்லா சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஈவினிங் பார்த்தீங்கன்னா, நல்ல மழையாக இருந்தது ஈரோடில். ஸோ நல்லா சூடாக செஞ்சு 3 பேரும் வந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸ்கூல் விட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் தான் பசங்களுக்கு வந்து டைம் இருக்கும். வந்ததுமே அந்த 1/2 அன் ஹவர்க்குள்ளே அவங்க ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு, சாப்பிட்டுட்டு 5:00 டியூஷன் கிளம்பிடணும். எகெயின் 6:30 வந்துட்டாங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் டைம் இருக்கும். திரும்பவும் 7:00 வந்து பேட்மிண்டன் கிளாஸ் போயிடணும். அவங்களுக்கு இருக்கிறது வீட்டில் இருக்கிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 1/2 அன் ஹவர் மட்டும்தான். அதுக்குள்ளாரையே கடகடன்னு கிளம்பணும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வண்டியில் கூட்டிகிட்டு வரும்போதே ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன நடந்தது, லஞ்ச் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து ஒன்று விடாமல் 2 பேரும் என்கிட்ட ஒப்பிச்சிருவாங்க. இதில் சண்டை வரும் 2 பேருக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா, நீ சொல்லாத நான் தான் சொல்லுவேன் அப்படிம்பாங்க. பெரியவ என்ன சொல்லுவானா, நீ அவள் போய் புது ஸ்கூலில் சேர்ந்ததுக்கப்புறம் நீ அவள் சொல்கிறது தான் கேட்குற, நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டே 2 பேரும் கேப் விடாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கதை எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சுட்டு அவங்கள சாப்பிட வச்சுட்டு அனுப்பிச்சிட்டு தான் நான் மற்ற வேலைகளை பார்க்கணும். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா எனக்கும் டைம் சரியாக இருக்கும். 5:00 6:30 பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் போகிற ஏதாவது ஒர்க் இருந்தது அப்படின்னா அதையும் பார்க்க ஆரம்பிப்பேன். இந்த கீரையெல்லாம் ஈவினிங் டைமில் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். எக்கு வாங்கணும், இது எல்லாமே ஈவினிங் டைமில் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஈவினிங் போகிறதா இருந்தால் அந்த டைம்குள்ளே போயிட்டு பேட்மிண்டன் கிளாஸில் ட்ராப் பண்ணிவிட்டு 7 to 9 வந்து சனா கிளாஸ்லேருந்து வர்றதுக்குள்ளே டின்னரையும் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காலையில் இருந்தாவது கொஞ்சமாவது டைம் கிடைக்கும், ஒரு 1 or 2 hour. ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3:30 நைட்டு வந்து 9:30 வரைக்கும் ரொம்ப ஹரிபரியாக இருக்கும். எனக்கான டைம் கூட இருக்காது. அது எல்லாமே வந்து காலையில் அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 2 hours ஏதாவது கிடைச்சதுன்னா அதில் நான் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டியூஷன் கிளம்பி போயிட்டாங்க. இன்றைக்கான டின்னர் வந்து சனாக்கு ரொம்பவே ஃபேவரட்டான டிஷ் தான். பட்டர் நான், அது கூடவே வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துடணும் காலையிலேயே. ஸோ அதை வச்சு இன்றைக்கி வந்து ஆப்கானி சிக்கன் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். யூசுவலாக பட்டர் சிக்கன் தான் நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க. பட் என்னோடய ஃபேவரட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானி சிக்கன். பட்டர் சிக்கனே தூக்கி சாப்பிட்ரும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எம்மி. கொஞ்சம் சிம்பிளான ரெசிபி தான். இந்த ரெசிபியும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பசங்க ஸ்கூல் போனதும் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஈஸ்ட் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து சுகர் போட்டு வார்மான வாட்டரில் ஒரு 15 minutes வந்து அதை ஆக்டிவேட் ஆகிறதுக்கு விட்டுட்டு இடையில கொஞ்சம் கேப்புக்கு வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே க்ரீன் டீ குடிச்சு முடிச்சிட்டேன். இப்போ வந்து 3 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். இது எதுக்கு அப்படின்னா, நான் வந்து ரொம்ப உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சமாக லைட்டாக ரொம்ப கம்மியான சூட்டில் இருக்கிற சுடுதண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு மேலே எண்ணெய் தடவி இது ஒரு 1 hour வந்து ப்ரூஃபிங்க்கு விட்டுருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி, புதினா, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூடவே ஒரு 4, 5 வந்து முந்திரி பருப்பு, காரத்துக்கு பச்சை மிளகாய், நான் வந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இதில் வந்து உப்பு சேர்க்கலை, இனிமேல் தான் வந்து அந்த பேஸ்ட்டு கூட உப்பு சேர்க்கலை. இதில் வந்து நம்ம உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு அது கூட கெட்டியான தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா, கிச்சன் கிங் மசாலா, இது வந்து உங்களுக்கு எவரெஸ்ட்டில் கிடைக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்த் இந்தியன் ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப எம்மையாக இருக்கும். உங்ககிட்ட கிச்சன் கிங் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 30 to 45 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ண விட்டுருங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அதையும் மறந்துட்டேன், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ண விட்டுடுங்க. இப்போ வந்து மாவும் நல்லா பூஃபிங் ஆகணும், சிக்கனும் நல்லா மேரினேட் ஆகி ஊறணும். அதுக்குள்ளே வந்து இந்த வாரத்துக்கு தேங்காய் தேவைப்படும் இல்லையா, ஸோ நான் என்ன பண்ணேன், 3 தேங்காயை நல்லா உடச்சி திருவி வந்து எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சன் கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால எனக்கு வந்து குக் பண்ணும்போது கசகசன்னு இருந்ததுன்னா நான் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால சமைக்கும்போது கைக்கு அப்படியே வந்து விளக்க போடுறது, எடுத்து வைக்கிறதெல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிட்டேன்னா குக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ பாட்டு கேட்டுக்கிட்டே, பாட்டு தான் என்னோட பூஸ்ட், பாட்டு தான் எனக்கு எல்லாமே. ஸோ பாட்டு கேட்டுக்கிட்டே ஒரு 3 தேங்காயை திருவி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் இல்லைனா வந்து இது எடுத்துக்கோங்க, அயன் கடாய் மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சிக்கனை வந்து செமி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒவ்வொரு பீஸ் சிக்கனாக போட்டு, ஊற வச்சிருக்க சிக்கன் இருக்கு இல்லையா, அதை ஒவ்வொரு பீஸாக போட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி எடுத்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நிறையா எண்ணெய் விட வேண்டாம். பட் அந்த ஊற வச்ச மசாலா வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு அடுப்பு பார்த்தீங்கன்னா இடையில நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, சுட்டாலும் பரவாயில்லன்னு அது தெறிக்கும். அந்த எண்ணெயெல்லாம் தெறிச்சிருந்ததுன்னா ஒரு மாதிரி ஆகிடுவேன். ஸோ தொடச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும், எனக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். க்ளீன் பண்ணிவிட்டு சிக்கனையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மாவு வந்து நல்லா சன்னமாக திரட்டி எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட நான்ஸ்டிக் தவா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சைடு மாவு நல்லா சன்னமாக திரட்டிட்டு ஒரு சைடு வந்து தண்ணி தடவிட்டு தோசைக்கல்லில் போட்டுட்டு தோசைக்கல்ல அப்படியே திருப்பி நான் சுட்டு எடுப்பாங்க. பட் என்கிட்ட நான்ஸ்டிக் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஹெவியான தோசை தவா தான், அதெல்லாம் திருப்ப முடியாது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா சப்பாத்தி மாதிரியே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கிட்டேன். பட்டரை மெல்ட் பண்ணி அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சுட்டு நம்ம மேரினேட் பண்ண மசாலா இருக்கு இல்லையா, அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு இப்படி தலன்னு கொதிக்கும் போது நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்துட்டு லிட் போட்டுருங்க. இப்போ சிக்கன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி விடும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது சிக்கன் வந்து 80% குக் ஆகி தான் இருக்கும். இப்போ வந்து அதோட சேர்ந்து குக் ஆகும்போது தண்ணி விட்டு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ அது வேகிறதுக்குள்ளாரையே நம்ம வந்து கடகடன் நான் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து கண்டிப்பாக அன்ஹெல்தி தான். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து கண்டிப்பாக வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டில் செய்யும்போது இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நம்ம வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இடையில சிக்கனை வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா வந்து அடியில் ஒட்டிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்பாத்தி மாதிரியே 2 பக்கமும் திருப்பி போட்டு சுடும்போது நல்ல பூரி மாதிரி உப்பி வரும். கரெக்டாக அந்த சுட எடுத்ததுக்கப்புறமா மேலே பட்டர் தடவி ஹாட் பேக்கில் போட்டு வச்சிட்டிங்கன்னா மறுநாள் வரைக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நான் அவ்வளோ சாஃப்டாக பால் பவுடர் போட்டிருக்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் 1/4 கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு ஃபைனாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலை, கசூரி மேத்தி மட்டும் சேர்த்துட்டு இன்னொரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான நான் கூட ஆப்கானி சிக்கன் வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து மெனக்கெட தேவையில்லை, பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நானுக்கு தான் செய்யணும்னு இல்லை, பூரி சப்பாத்தி இந்த 2த்துக்கும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு சனா கிளாஸ் விட்டு வந்ததுமே அவளுக்கு வந்து ஊட்டி விடணும். இது இவங்களுக்கு சாப்பிட தெரியாது. பசங்க 2 பேரையும் உட்கார வச்சேன். அவங்களுக்கு ஃபுல்லாக ஊட்டி விட்டுட்டேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சனா வந்து அடிக்கடி கேட்பா, ஆனால் நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன், இது அவளோட ஃபேவரெட்டு. ஸோ பசங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க வேண்டியது தான். ஸோ என்னோட ஈவினிங் ரொட்டீன் 3:30 to 9:30 இப்படி தான் ஹரிபரியில் போகும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஏதோ இந்த 10 நிமிஷம் நான் மூச்சு பிடிக்க பேசினதே பெரிய விஷயம். ஏதாவது சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சரி பண்ணிக்கிறேன். மறுநாள் குடிக்கிறதுக்காக ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஊற போட்டுட்டு தூங்க போயாச்சு. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம்.
கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரியான வீடியோ வேணும், ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா கூட மறக்காமல் என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.